நள்ளிரவில் பெட்ரோல், டீசல் வாகனங்களுக்கு உபயோகிக்கப்படக்கூடிய எரிவாயுடைய விலையை கடுமையாக உயர்த்தி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக வணிக சிலையுடைய விலையை ஒரே நாளில் 1000 ரூபாய் உயர்த்தி ஹோட்டல் தொழிலை முற்றிலும் முடக்கக்கூடிய காரியத்தை இந்த அரசாங்கம் செய்தது. அதை போலவே 5 கிலோ சிலிண்டருடைய விலையை ஒரு சிலிண்டர் 260 ரூபாய் உயர்த்தி சிறு தொழில்கள் பயன்படுத்தக்கூடிய அதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்விலையை மண்ணெடுத்து போடக்கூடிய காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இப்போது இந்த பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த கட்டமாக வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிவாயு சிலிண்டருடைய விலையையும் அடுத்த ஒரு சில நாட்களில் கட்டாயம் உயர்த்துவார்கள். ஆகவே இதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி கடுகளவில் கவலைப்படாத ஒருவர் தான் நம்முடைய பிரதமராக வைத்திருக்கிறார். இதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. இந்த பெட்ரோல், டீசலுடைய விலை உயர்வு காரணமாக விலைவாசி கடுமையாக உயரும். ஏற்கனவே கடுமையான விலைவாசி உயர்வு காரணமாக எல்லா குடும்பங்களும் தத்தளித்துக் கொண்டிருக்கிற போது மேலும் மேலும் இந்த குடும்பங்களுடைய தலையில் சுமையை ஏற்றுவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே இந்த விலை உயர்வை உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தித்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது. உலக மார்க்கெட்டில் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் கச்சா எண்ணெயுடைய விலை மிக மலிவாக இருந்த போதெல்லாம் லாபத்தை மக்களுக்கு இவர்கள் வழங்கவில்லை. அப்போது பெட்ரோல், டீசலுடைய விலையை இவர்கள் கொடுக்கவில்லை. இப்போது கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்திருக்கிறது என்கிற காரணத்தை சொல்லி மொத்த சுமையையும் மக்கள் தலையில் சுமத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. ஒருவேளை எண்ணெய் கம்பெனிகளுக்கு கடுமையான நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு மத்திய அரசாங்கம் மானியம் கொடுத்து மக்களை இந்த சுமையிலிருந்து விடுவிக்க வேண்டுமே தவிர நஷ்டம் வந்தால் மக்களுக்கு, லாபம் வந்தால் கம்பெனிகளுக்கு என்கிற அணுகுமுறை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதைப் போலவே இந்த விலை உயர்வை திரும்பப் பெறுகிற வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளையும் இணைத்து ஒரு கூட்டு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த